வெற்றிகரமா ஒரு கூட்டணிய ஒரு இழுபறிப்புக்கு பிறகு முடிச்சிருக்கீங்க வெற்றிகரமா. என்ன இழுபறி இருந்தது சார்? என்ன நடந்தது? இழுபறின்னு சொல்ல மாட்டேன். 41 அப்படின்னு ஆரம்பிச்சது. கூட்டணி தொடருமா அப்படின்ற கேள்வி வர அளவுக்கு வந்துடுச்சு. கூட்டணி முறியுமாங்கிறது அச்சம் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே கிடையாது. ராகுல் காந்திக்கு மட்டும் மாற்று கருத்து இருந்ததா? பிஜேபி யாரோடு சேருகிறதோ அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான். காலப்போக்கில் கூட்டணி கட்சிகளெல்லாம் முழுங்கிடுதான். எப்படி பார்த்தாலும் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின் ஒன்றரை இன்ஜின். தமிழ்நாட்டு தேர்தலுடைய தலையாய கேள்வியாக என்ன இருக்கும்? தலையாய பிரச்சனையாக தலையான கேள்வி. வணக்கம். இது சிறப்பு நேர்காணல். நம்மோடு உரையாடுவதற்காக முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம். வணக்கம். ஒரு வெற்றிகரமா ஒரு கூட்டணிய ஒரு இழுபறிப்புக்கு பிறகு முடிச்சிருக்கீங்க வெற்றிகரமா. என்ன இழுபறி இருந்தது சார்? என்ன நடந்தது? இழுபறின்னு சொல்ல மாட்டேன். ஒரு இடைவெளி இருந்தது. இவங்க பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிய குழு 41 அப்படின்னு ஆரம்பிச்சது. அது அவர்களை குறை சொல்லி பயன் கிடையாது. மேலிடத்துல இருந்து என்ன உத்தரவோ, திராவிட முன்னேற்ற கழகம் 25 பழைய 25 தருகிறோம் என்று சொன்னார்கள். அதனால ஒரு இடைவெளி ஒரு நிறைய இருந்தது. அந்த இடைவெளியை குறைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி. அந்த முயற்சி நல்ல வேளையாக பலன் தந்திருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிற ஒரு பர்சனல் ஈக்குவேஷன், உங்க மேல அவருக்கு இருக்கிற மதிப்பு, நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்புன்ற அந்த பரஸ்பர அந்த நட்பு தான் இந்த இடைவெளியை குறைச்சதா? பரஸ்பர நட்பு மட்டும்தான் குறைச்சதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு தெரிந்தவர்கள் போய் பேசியிருந்தா, பேச்சுவார்த்தைக்கு வந்த குழுவில் அந்த 2-3 பேரு அந்நிய மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு பழக்கம் இல்லையா, அதனால அந்த இடைவெளி குறையாம இருந்தது. அவருக்கு தெரிந்த முகம், தெரிந்த நபர் பேசும்போது சரியாயிருச்சு. காங்கிரஸ் நெடுங்காலமாக ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்றதுல காங்கிரஸ், திமுக ஒரு முக்கியமான அங்கம். நாடாளுமன்றத்துல ஒன்றா செயல்படுறீங்க. ஒரு 20 வருஷம் ஏறத்தாழ இந்த கூட்டணி 4 பொது தேர்தல்களை பார்த்துருக்கு. திடீர்னு இவ்வளவு கூட்டணி முறியுமா, கூட்டணி தொடருமா அப்படின்ற கேள்வி வர அளவுக்கு வந்துடுச்சு. கூட்டணி முறியுமாங்கிறது அச்சம் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே கிடையாது. இது ஏன் இழுபறியாக இருக்கிறது என்ற வருத்தம் தான். கூட்டணி முறியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரசின் துணை வேண்டும். அப்படி துணை இருந்த நேரத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். துணை அருந்து போன நேரத்துல வெற்றி பெறல. நாங்கள் வெற்றி பெறல, அவங்களும் வெற்றி பெறல. அதனால கூட்டணி முறியுங்கிற அச்சம் எனக்கு இல்லை. கூட்டணியை முடிக்கிறதுல ஏன் இவ்வளவு இழுபறி என்ற கவலைதான் ஒழிய அச்சம் இல்லை. எனக்கு அச்சம் இல்லை. திடீர்னு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு அப்படின்ற ஒண்ணு வந்தது. புதுசா ஒருத்தங்க கூட்டணிக்கு வரும்போது இந்த மாதிரி கோரிக்கைகள் வைப்பாங்க. ஏற்கனவே தொடர்ற செட்டில் ஆகி பயணமாகிற கூட்டணியில இந்த குரல் எங்கே இருந்து வருது? ஆட்சியில பங்குங்கிறது ஒரு தவறான அல்லது விசித்திரமான கோரிக்கை அல்ல. எந்த நேரத்துல ஆட்சியில பங்கு கேட்கணும், அந்த காலம் பார்த்து தானே கேட்கணும். 5 ஆண்டுகள் ஆட்சியில பங்கு கேட்காம போது, தேர்தலுக்கு தலைவாசல்ல நிற்கும் போது ஆட்சியில பங்கு கேட்பது என்பது எனக்கு புரியல. அதனால அத பேச விரும்பலைங்கிறது நான் மேலிடத்துக்கு சொன்னேன். அவர்கள் சரி என்னுடைய யோசனையை ஏற்றுக்கொண்டு
இடத்தை மட்டும் பேசுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு. 2வது ஆட்சியில பங்கு என்னன்றது என்ன? ஒரு ஒரு 2 அமைச்சர் இருப்பதுதான் ஆட்சியில பங்கா? ஆட்சியில பங்குன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, பல நிலைகளில பங்களிப்பு, பங்குங்கிறத விட பங்களிப்பு. காங்கிரஸ் உடைய பங்களிப்பு ஆங்கிலத்துல கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. பவர் ஷேரிங்கிறது பங்குன்னு வந்துடும். பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன். நாங்களும் தமிழ்நாடு ஆட்சிக்கு நிர்வாகத்துல பங்களிக்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடைய கேள்வியே தன்மை மாறிடுது இல்ல. பங்களிப்புன்னா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் நீங்க சொல்றீங்க. ஆனா டிமாண்ட் பண்றது வந்து கான்ட்ரிபியூஷன் கணக்குல வருமா? இல்லையே, நாங்க பங்களிக்க விரும்புகிறோம் அப்படின்னு அதெல்லாம் பார்வையை பொறுத்து. முதலமைச்சர் இதுல என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தார்? அவர் காங்கிரஸ் கூட்டணி வேணும், உடையாதுன்னு நீங்க நினைச்சீங்க. அவர் என்ன போல காங்கிரஸ் கூட்டணி வேண்டும் என்பதுல அவருக்கு எந்த மாற்றமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. கூட்டணி முறியுங்கிற அச்சமும் அவருக்கு இல்லை. கூட்டணி ஏற்படும். ஆனா இவ்வளவு இழுபறியாக இருக்கிறது என்ற கவலை தான் அவருக்கு. எனக்கும் அதே கவலை. அந்த கவலையை பரிமாறிக்கொண்டோம். சரி, முடிவுக்கு வந்துடணும், இன்னைக்கு இரவுக்குள்ள முடிவுக்கு வந்துடணும்னு பேசின பிறகு முடிவுக்கு வந்துச்சே. அகில நாள் தானே பேசணும். ஆமா, ஒரே சந்திப்பு தான். அகில இந்திய தலைமை இதுல என்ன நிலைப்பாடு வச்சிருந்தாங்க? அகில இந்திய தலைமை தனித்தனி நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கள் என்னிடம் தெளிவாக சொன்னார், கூட்டணி நிக்கணும், கூட்டணி ஏன் இழுபறியாக பேசிட்டு இருக்காங்க, போய் பேசி முதலமைச்சரை பார்த்து இன்னைக்கு உள்ள முடிச்சிருங்கன்னு சொன்னார். அவர் நிலைப்பாடு தெளிவு. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருமதி சோனியா காந்தி அவர்களை சந்தித்த போது, அப்ப நான் பேச்சுவார்த்தைக்கு போகல. அப்ப அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு விரைவில் ஏற்பட்டா நல்லது கருத்தை தான் சொன்னாங்க. ராகுல் காந்திக்கு மட்டும் மாற்று கருத்து இருந்ததா? எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட பேசல. காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட பேசி எல்லாருடைய தலைவர்களுடைய கருத்தை எனக்கு சொன்னார். ஒருமித்த கருத்து தான். அதைத்தானே காங்கிரஸ் தலைவர் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு தேர்தலுக்கு தயாராகிறது, கடந்த தேர்தல்களை ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது மாதிரி இருக்கு. முன்ன நேரடி போட்டி, இருமுனை போட்டி அப்படின்னு இருந்தது. இப்ப முழுக்க புது பிளேயர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. மூன்றாவது ஒரு கட்சி முளைத்திருக்கிறது. அத தவிர்க்க முடியாது, அதை ஒதுக்க முடியாது. மூன்றாவதாக ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு பகுதி மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பது தெரியுது. அந்த கூட்டங்கள் கூடும்போது இளைஞர்கள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியுது. ஆனா அந்த கட்சி என்பது திமுக தலைமையில உள்ள கூட்டணியை வெல்ல முடியும்னு எனக்கு தோணல. வெல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து முதல் தேர்தலிலேயே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒரு கட்சி உருவாகணும். கட்சி எல்லாம் ஒரு மாதத்துல ஒரு வருஷத்துல உருவாகுது கிடையாது. கட்சினா அந்த பெயர்கள், கொடி, சின்னம் அது மட்டும் கட்சி இல்லை. கட்சி அமைப்பு வேணும் இல்ல. மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், பூத் அளவில், வாக்குச்சாவடி அளவில், கிராம அளவில், பஞ்சாயத்து ஊராட்சி அளவில் கட்சியுடைய ஒரு அமைப்பு இருக்கணும். ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம், ஆர்கனைசேஷன். அது அந்த கட்சிக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. இப்ப திமுக அணிக்கான ஒரு முதன்மையான போட்டியாளர், பிரைமரி சேலஞ்சரா யாரை பாக்குறீங்க உங்க கூட்டணி? அதிமுக தான். அகில இந்திய அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். பாமக சேர்ந்திருக்கு. இப்ப அமமுக சேர்ந்திருக்கா? ஆமா, டிடிவி தினகரன். அது
அது ஒதுக்கக்கூடிய அணி அல்ல. அது வாக்குகள் உள்ள அணி. வாக்குகள் உள்ள கட்சிகள் தான் அந்த அணியை அமைத்திருக்கிறார்கள். அதுதான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரதான போட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சொல்றது மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்றது மாதிரி ஒரு சூழல் இருக்கா? தாவேகாக்கும் திமுகக்கும் போட்டி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனி கட்சி அல்ல. அது ஒரு கூட்டணி. இந்தியா கூட்டணியுடைய தலைவர். அதனால அதுல இப்ப 21, 22 கட்சி, அதை விட்டுருங்க. ஒரு பிரதான கட்சிகள், முக்கிய கட்சிகள் என்றாலே ஒரு 5, 6 கட்சிகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுகல 4 கட்சிகள் இருக்கு. தாவேகா தனி கட்சி தானே. அது தனி கட்சி மட்டுமல்ல. இதுவரை தேர்தலில், ஒரு இடைத்தேர்தல்ல கூட, ஒரு பஞ்சாயத்து தேர்தலே கூட தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத கட்சி. அதனால தாவேகாக்கும் திமுகக்கும் போட்டி என்பது பொருள் இல்லாத பேச்சு. ஸோ ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியும் விஜய் பக்கம் கட்சிகள் நகராததுக்கு வெற்றி பெறுவாங்களா? அந்த கூட்டணியால சேர்ந்தோம்னா ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்லைன்றதுதான் அவரால் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியல. இல்லையா? என்னை விட அனுபவசாலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. நானே ஒரு கணிப்புக்கு வர்றேன்னா, ஒரு முடிவுக்கு வர்றேன்னா, அவர்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, அமைப்பு இல்லை, கட்சி அமைப்பு இல்லை. கட்சி அமைப்பு இருந்தா தான் வெற்றி பெற முடியும். நீங்க அதிமுக தலைமையிலான அணின்னு சொன்னாலும் திரு மோடி அவர்கள் தொடங்கி திரு அமித்ஷா வரையிலும் அதுக்கு சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுல எல்லாம் பெரிய வித்தியாசத்தை கண்டு மக்களுக்கு சொல்ல முடியாது. மக்களுக்கு தேவை என்ன செய்வார்கள், என்ன செய்தார்கள், என்ன செய்வார்கள். அதுதான். இப்ப உதாரணத்துக்கு, நான் நெடுஞ்சாலையில போறேன். நெடுஞ்சாலையில 45 ஆண்டுகளாக நான் போயிட்டு இருக்கேன். அப்ப நெடுஞ்சாலையே கிடையாது. நீளமான சாலைன்னு சொல்லலாம். நெடுஞ்சாலை கிடையாது. பல ஊர்களுக்கு நான் முதல் தேர்தல்ல போட்டியிட்ட போது கார் போகாது. காரை பிரதான சாலையில நிறுத்திட்டு ஜீப்ல போகணும். பல ஊர்களுக்கு ஜீப்பும் போகாது. ஜீப்பை நிறுத்திட்டு நடந்து போகணும். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் போயிருக்கேன். இன்னைக்கு எங்க தொகுதியில, சிவகங்கை தொகுதியில, அது தமிழ்நாடு பூரா ஏறத்தாழ பொருந்தும். எல்லா கிராமங்களுக்கும் கார்லயே போகலாம். நெடுஞ்சாலையில போகும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையோ, நான் ஒவ்வொரு தடவையும் பார்ப்பேன். காரைக்குடியிலேருந்து சிவகங்கைக்கு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷத்துல பல நேரங்கள்ல நான் ஒரு நாளைக்கு 2, 3 தடவை போவேன். 40 நிமிடங்கள்ல பல நேரங்கள்ல, பல நாட்கள்ல ஒரு சைக்கிள் கூட பார்க்க முடியாது. எல்லாம் 2 வீலர் தான். சைக்கிள் இருக்கும், வீட்டுல இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள சிறிய இந்த பேரூராட்சியா இருந்தா அதுக்குள்ள போறதுக்கு, சந்துல புந்துல போறதுக்கு சைக்கிளை போயிடும். நெடுஞ்சாலையில சைக்கிளே பார்க்க முடியாது. நான் வேடிக்கையா சொல்வேன், இப்ப 10-20 மணி, அடுத்த சைக்கிளை எப்ப பார்க்கிறோம்னு சொல்லுங்க. அடுத்த சைக்கிள் 10:45க்கு, 10:55க்கு தான் பார்க்க முடியும். அதனால நாடு வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு தேவை வேறு. 2வது, பழைய காலத்துல ஊர்ல எனக்கு தெரியும், 2 பேரு கட்சி தலைவர்கள் வருவாங்க. இந்த ஊருக்கு போய் அவரை கூட்டியா அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. அவரை கூப்பிட்டு, தம்பி ஓட்டு கேளுங்க, இவர் தான் இந்த ஊருக்கு பெரிய தலைவர், இவற்றை சொன்னா எல்லா ஓட்டும் விழுந்துரும். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்ப யாரும் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போடுறது கிடையாது. கூட்ட தலைவர், சமுதாய தலைவர், செல்வாக்கு இருக்கு. ஆனா அவங்க சொல்றபடி எல்லாம் ஓட்டு, ஊரே அவர் சொல்லிட்டா ஓட்டு போட்டுரும். அவரை அது ஒரு காலத்துல இருந்தது.
ஒரு காலத்துல இருந்தது. அந்த கட்டமைப்பு தகர்ந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாம் ரொம்ப அதாவது ஒரு யுக புரட்சி நடந்திருக்கு. இந்த 40 50 ஆண்டுகளில் யுக புரட்சி. அதை பார்க்கிறாங்கல்ல. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. வேறு வேறு முதலமைச்சர்கள், செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், வேறு வேறு முதலமைச்சர்களா இருந்தாலும் 10 ஆண்டுகள் அவர்கள் இருந்தாங்க. இப்ப 5 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் அவர் இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு தெரியுதில்ல ஜனங்களுக்கு. 2வது வலைதளம் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, வானொலி இருக்கு, பத்திரிகைகள் இருக்கு. முக்கியமாக சமுதாய வலைதளம், சமூக வலைதளம், சோசியல் மீடியா, அதை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க வீட்டுல இருக்கிற ஒரு மூத்த பெண்மணிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, தப்பு. அவங்களோட உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசினா எல்லா விவரங்களும் தெரியும். தெலுங்கானாக்கு போயிருந்தேன். ஒரு எனக்கு வண்டி ஓட்டிய ஒரு இளைஞர், அவர் தெலுங்கு தான் பேச முடியுது, ஹிந்தி ஹைதராபாத்ல என்னால ஹிந்தியும் பேசுறாரு, ஆங்கிலத்துல ரொம்ப தடுமாறி பேசுறாரு. அவருக்கு பூரா தெரியுதே தமிழ்நாடு அரசியலே அவருக்கு தெரியுது. தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு தொழில்ல, தமிழ்நாடு கல்வியில முதல் இடத்துல இருக்கு, எல்லாம் சொல்றாரு. ஆந்திரால இருக்கிற, ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கார் ஓட்டுநருக்கு தெரியுது தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ, அமித்ஷா அவர்களோ தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறாங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அவர் எல்லா மாநில தேர்தல்களையும் பாருங்க. மேற்கு வங்கத்துக்கு போனா இதுதான் மோசமான அரசு, இந்தியாவிலேயே மோசமான அரசு, இந்தியாவிலேயே ஊழலான அரசு அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு சொல்லுவாரு. பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் அரசை பற்றி சொல்வாரு. கர்நாடகத்துக்கு போனா கர்நாடகத்தை பற்றி சொல்வாரு. கேரளாவுக்கு போனாரு, இதுதான் மோசமான அரசுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுல அப்படியே அவர் நம்பி சொல்றாருன்னா அர்த்தம் இல்லை. அவர் அந்த சூழ்நிலைக்காக, தேவைக்காக சொல்றாரு. அப்படி ஒரு பிரதமர் பேசக்கூடாது. நீங்களும் நானும் பேசலாம், பிரதமர் பேசக்கூடாது. நான் அன்னைக்கு நேற்று முன்தினம் பேசும்போது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகாரை ஒப்பிட்டேன். அதெல்லாம் பார்த்தா தெரியுதில்ல தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு. உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதா கட்சி அரசான் நீண்ட ஆண்டுகளாக இருக்கு. பீகார்ல கூட்டணி இப்ப நாளைக்கோ எப்படி பார்த்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின், ஒன்றரை இன்ஜின் இப்ப அந்த அரை இன்ஜினை கழட்டி விட்டுட்டு டபுள் இன்ஜினுக்கு போறாங்க. ஒப்பிட்டு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் 3,87,846. 3,87,000. உத்தரப்பிரதேசத்துடைய தனிநபர் வருமானம் 1,30,000. மூணுல ஒரு பங்கு. பீகாருக்கு 86,441. இது இந்திய ஆண்டு. ஆனா இந்த ஆண்டுக்கு 24-25க்கு புள்ளி விவரம் 86,000. நம்முடைய தனிநபர் வருமானத்தை ஒப்பிட்டு பார்த்தா ஒரு ஏறத்தாழ 22% தான். 5ல் ஒரு பங்கு. 5ல் ஒரு பங்கு, கொஞ்சம் கூட. 4ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்குக்கு இடையில. இப்ப 3,87,846 தனி நபர் வருமானம், தனி குடும்ப வருமானம் அல்ல,
ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க வைங்க. தனி நபர் வருமானம் ஆண்டுக்கு இதுல 22% கால் பகுதின்னு வச்சுங்க. நமக்கிட்ட இவ்வளவு வறுமை, ஏழ்மை, பசி இருக்குன்னா அவங்களுக்கு என்ன வறுமை, பசி, பட்டினி இருக்கும்? அதனால ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லக்கூடாது. இங்க பேசும்போது தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி பத்தி சொன்னீங்க. ஜிஎஸ்டிபி 11.19% வளர்ச்சி இந்தியாவிலேயே அதிகம். இது எப்படி சாத்தியமாகுது சார்? ஒரே இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கொள்கைகள் தான் இருக்கு. ஒரே மாதிரியான நிதி பகிர்வு இருக்குன்னு தான் ஒன்றிய அரசு சொல்லுது. சில மாநிலங்கள் அதிகமா வளர்றாங்க. மற்ற மாநிலங்கள் வளரல. தமிழ்நாடு வளருது. பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் வளரல. இல்ல, அவங்களும் வளர்றாங்க. நம்ம வளர்ச்சிக்கு ஈடான வளர்ச்சி அல்ல. வளரலன்னு சொல்ல முடியாது. நம்ம வளர்ச்சி கூடுதலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வளர்ச்சி கூடுதலா இருக்க காரணம் கல்வியில முன்னேறி இருக்கிறோம், மருத்துவ வசதியில முன்னேறி இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுதுங்க, இப்ப பிள்ளை பேர்ல எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல லட்சம் பெண்கள் பிள்ளைகளை பெறுகிறார்கள் என்றால் 35 பேர் தான் இறக்கிறாங்க. பீகார்ல லட்சம் தாய்மார்கள்ல 104 பேர் இறக்குறாங்க, 3 மடங்கு. உத்தரப்பிரதேசத்துல 141 பேரை இறக்குறாங்க, 4 மடங்கு. அதனால அந்த மருத்துவ வசதி குறைவு, அதனால நோய்கள் மலிந்திருக்கு, பல பேருக்கு நோய் வாய்ப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கணும். எல்லாரும் ஒரே திறமையில, ஒரே வேகத்துல, ஒரே சக்தியோடு வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கல்வி, மருத்துவம் 2 தான். 2 ஒரு மனிதனுக்கு முகப்பொலிவே 2 கண்கள் தான். மூக்கு சப்பையா இருக்கலாம், உதடு கொஞ்சம் கோணமா இருக்கலாம், காது கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம். ஆனா கண்கள் தான் மருத்துவம், கல்வி. அதுல நம்ம வளர்ந்திருக்கிறோம். அதன் காரணமாக தொழில் முனைவோர் தைரியமாக முதலீடு செய்கிறாங்க. 2 கேள்விகளை சேர்த்து கேட்கணும் சார். ஒன்று, நீங்க முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட். அது ஒரு ஆட்சி எதிர்க்கட்சியா இருந்து ஒரு கட்சி தேர்தலை சந்திக்குதுன்னா, அவங்களுக்கு கனவுகளை விதைச்சா போதும். நீங்க என்ன இந்த 5 வருஷம் செஞ்சீங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஆட்சியின் மேல குற்றப்பத்திரிகை வாசிச்சா போதும். ஆட்சியிலிருந்து தேர்தலை சந்திக்கும் போது அதுக்கு ஒரு சவால் இருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகுது. மீட்டிங் தி ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்க எக்ஸ்பெக்டேஷனை சேலஞ்ச், அதை மீட் பண்றது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற இடத்துல இன்னைக்கு திரு ஸ்டாலின் இருக்காரா? அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி மு.க. ஸ்டாலினுடைய 5 ஆண்டு ஆட்சியை பற்றி பொதுவாக மக்கள் மத்தியில நிறைவு இருக்கிறது என்றுதான் நான் நம்புறேன். 5 ஆண்டு காலத்துல கல்வி, மருத்துவ துறையில நிறைய முதலீடு செய்திருக்கிறார். அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் நினைக்கிறேன், கேரளாவும் ஏறத்தாழ 100க்கு 100 குழந்தைகள் மருத்துவமனையில தான் பிறக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவமனையில ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் அல்லது செவிலியருடைய கண்காணிப்புல தான் பிறக்கிறாங்க. அதனாலதான் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ, அதாவது 1,00,000 பேருக்கு எத்தனை தாய்மார்கள் பிள்ளை பேரு காலத்துல இறக்குறாங்கிறது 35 தான். அதே மாதிரி இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட்னா அப்பவே இறக்குற குழந்தை இல்லை, 5 ஆண்டுகள்ல எத்தனை குழந்தை இறக்குதுன்னா தமிழ்நாட்டுல 13 குழந்தைகள் தான் இருக்கு 1000 பேர்ல. பீகார்ல 27, 2 மடங்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில சொல்ற முக்கியமான விஷயம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்னார். இது தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நடக்கிற ஒரு மோதலா இந்த தேர்தலை பார்க்க கூடாது. டெல்லி
அரசுக்கு எதிராக டெல்லி ஆட்சியாளர்கள் பண்ற நெருக்கடிகள் அவங்களுடைய உண்மைதானே? முயற்சிகளுக்கு எதிரான ஒரு தேர்தல். தமிழ்நாடு போராடுங்கிறது யாரோட போராடுறோம்? மக்களோட போராடலையே, மத்திய அரசோடு தானே போராடுறோம். உதாரணத்துக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை விதிக்குது. அதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி அதை விட்டுருங்க. இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டின்னு இறக்குமதி செய்கிற பொருள்களுக்கு சுங்கவரி, அது ஜிஎஸ்டி தான். அதை பகிர்ந்து தரணும். இப்ப இந்த ஆண்டு 24, 25, 26ல 25, 26ல 1709 கோடி காரணம் இல்லாமல் மத்திய அரசு வெட்டி இருக்கிறது. இப்ப இங்க நிதி அமைச்சர் 1709 கோடி வரும் தானே பட்ஜெட் போடுறாரு. நீங்க வீட்டு கணக்கு மாதிரி தான் அரசு கணக்கு. வருவாய் செலவு, இந்த வருவாயும் செலவும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இடைவெளி இருந்தா அது நிதி பற்றாக்குறை, அது வேற. இப்ப 1709 கோடி ரூபா வரும்னு நினைச்சு செலவு திட்டத்தை வரையறுத்து இருந்தா திடீர்னு 1709 கோடி ரூபாய் வராட்டி என்ன பண்ணுவாரு தங்கம் தென்னரசு? இப்ப உங்க மனைவிட்ட இந்த மாசம் 5000 ரூபாய் வீட்டு செலவுக்கு தர்றேன்னு சொல்றீங்க. திடீர்னு 5000 இல்ல 3291 ரூபாய் தரணும்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி இப்ப தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம்னு ஒரு கழகம் இருக்கு. அது சுயாட்சி பெற்ற நிறுவனம். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல விதிகள் எல்லாம் இருக்கு. அதுல ஆண்டுதோறும் இருக்கக்கூடிய இழப்பை தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து தரணும்னு விதி இருக்கு. அதுல கணக்கு போட்டு 413 கோடி ரூபாய் தான் இழப்பு. அந்த 413 கோடி ரூபாயை தருகிறோம் என்று சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு. 413. திடீரென்று மத்திய அரசு உத்தரவு போடுது, 413 கோடி ரூபாய் இழப்பு அல்ல, 16,290 கோடி ரூபாய். அதை நீங்க ஈடுகட்டணும்னா எங்கே இருந்து எடுத்து ஈடுகட்டுறது? வேற செலவுகளை குறைச்சு தானே கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப 413 கோடி ரூபாய்க்கு பதிலா 16,290 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமக்ரா ஷிக்ஷா ஸ்கீம், இந்த ஒரு கல்வி திட்டத்துல திடீரென்று 3,548 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் போராடித்தானே பெற வேண்டி இருக்கு. இவ்வளவு போராடியும் கொடுக்கலையே சார். அவங்க 3வது மொழியை ஏற்றுக்கொண்டாதான் பணம் தருவோம்னு அது எப்படி நாடாளுமன்றத்திலே சொல்றாங்க. 3வது மொழிக்கும் 3,548 கோடி ரூபாய்க்கு என்ன தொடர்பு? இந்த திட்டத்தை செயல்படுத்தினா 3,548 கோடி ரூபாய் தருவதாக சொன்னாங்க. அதை வெட்டி இருக்காங்க. 3வது மொழியை ஏத்துக்கிறதுக்குனால 3,548 கோடி ரூபாய் 3வது மொழியில தான் வருமா? ரூபா தானே. இந்த மாதிரி அதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாடு போராடும். இப்ப திருச்சி சந்திப்புல திடீரென்று ஹிந்தியில எழுதுறத பத்தி ஒண்ணு, ஆங்கிலத்துல எழுதணும், தமிழ்ல எழுதணும், ஹிந்தியில எழுதணும். எல்லாருக்கும் தெரியும். ராமேஸ்வரத்துல காசிக்கு போறாங்க, ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க, மதுரைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஹிந்தியில எழுதுறதுல ஒண்ணு. ஹிந்தி சொல்லைத்தானே ஹிந்தி எழுத்துல எழுதணும். அதுக்கு பதிலா தமிழ் சொல்லைத்தானே தமிழ் எழுத்துல எழுதணும். ஹிந்தி சொல்லை ஹிந்தியில எழுதியிருக்கீங்க, தப்பு இல்லை. ஹிந்தி சொல்லை தமிழ் எழுத்துல எழுதுறீங்கன்னா தமிழ் சொல்லே கிடையாது. அதுக்கு
தமிழ் என்ன அவ்வளவு வளமில்லாத மொழி. வளமில்லாத மொழியா? நீங்க இந்தியில சொல்றத தமிழ்ல சொல்ல முடியாதா? அப்படித்தான் எல்லா சட்டங்களும் வாயில நுழையவே முடியாது, வார்த்தையே நுழையாது. இப்ப மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், அது ஆங்கிலத்துல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அதுக்கு இந்தியில ஒரு பேர் இருக்கு, நான் மறுக்கல, இந்தியில மொழிபெயர்த்து வைங்க. இப்ப என்ன பண்றீங்க, விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு இந்தியில ஒரு மொழி அர்த்தம் இருக்கு, விக்ஷித் பாரத் கிராமீன் அவர் ரோஜ்கார் இருக்கு. அது நமக்கு உச்சரிக்க முடியாது, அவங்க உச்சரிக்கிறாங்க, உச்சரிச்சுட்டு போங்க, ஹிந்தியில வைங்க. தமிழ்ல வரும்போது அதுக்கு தமிழ் சொல்லை கண்டுபிடித்து, அல்லது எங்களை கேட்டா நாங்க தமிழ் சொல்லை சொல்றோம், அதுல தமிழ்ல பெயர் வைக்க வேண்டியதானே, ஆங்கிலத்துல பெயர் வைக்க வேண்டியதானே. ஆங்கிலத்திலேயே விக்ஷித் விக்ஷித் பாரத் கிராம் ரோஜ்கார் அப்படின்னு, அது ஆங்கிலம் புலமை உள்ள மிஷனுக்கு எம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க, அது இந்திய போடல, மிஷனுக்கு எம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஹிந்தி எழுத்து சொல்லு கிடையாது போல இருக்கு, தெரியல. ஆங்கிலம் படிக்கக்கூடியவங்களுக்கு புரியாது, ஹிந்தி மட்டும் படிக்கக்கூடியவங்களுக்கு படிக்க முடியாது. ஏன்னா இந்தி சொல் ஆங்கில லிபியில எழுதப்பட்டிருக்கு, ஆங்கில எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. ஹிந்தி மட்டும் தெரிந்தவர்களுக்கு படிக்க முடியாது, ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு புரியாது. எதுக்கு பேரை வைக்கிறீங்க? ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். இது தப்பு. அரசியல் சாசனம் தெளிவா சொல்லுது, எல்லா சட்டங்களும் 2 மொழியில இருக்கணும், ஆங்கிலம் ஹிந்தி. அப்புறம் அந்தந்த மாநிலங்கள்ல மொழிபெயர்த்துக்கலாம். இந்தி மொழிபெயர்ப்பு சட்டத்துக்கு இந்தியில பேர் வைக்கணும், ஆங்கில மொழிபெயர்ப்பு சட்டத்துக்கு ஆங்கிலத்துல வைக்கணும். நீங்க இந்தி மொழிபெயர்ப்புக்கு உங்க பேரை வச்சுக்கோங்க, ஆங்கில மொழிபெயர்க்கு எப்படி விக்ஷித் பாரத் கிராம் ரோஜ்கார் அப்படின்னு வைக்கலாம்? இப்ப நான் அந்த ஒரு சட்டத்தை தேடணும்னா, இந்தியாவில் பல்லாயிரம் சட்டங்கள் இருக்கு, ஒரு சட்டத்தை தேடணும்னா எந்த பேர்ல தேடுவோம்? எனக்கு ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலத்தில் தேடுறேன். ஆங்கிலத்துல தேடினா அந்த சொல்லே எனக்கு தெரியலையே, அந்த சொல்லே உச்சரிக்க முடியலையே, எப்படி தேடுவேன்? வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் இந்திய சட்டத்தை தேட வேணும்னா எப்படி தேடுவாரு? இதெல்லாம் மிக மிக தவறு, மிக மிக தவறு. இதுதான் போராடுறோம். தமிழ்நாடு போராடுங்கிறது, தமிழ்நாடு மத்திய அரசோடு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப ஆளுநர் இருந்தாரு, தினமும் நாள்தோறும் போராட்டம் தானே. இப்ப அவரை போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி போராடுதுன்னு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் தவறு. ஒரு பிரதமர் செய்ய முடியாது. பிரதமர் இத காது கொடுத்து கேட்கணும், இந்த குறைகள் எல்லாம் இருக்கு போல இருக்கு. மக்களுடைய குறைகளைத்தானே முதலமைச்சர் சொல்றாரு, அல்லது முதலமைச்சர் சொன்னதை வச்சு மக்கள் அத மறுபடியும் சொல்றாங்க. மக்களா போய் பிரதம மந்திரியிட சொல்ல முடியும்? முதலமைச்சர் தானே சொல்ல முடியும். ஆக தமிழ்நாடு போராடும் என்பது மத்திய அரசோடு போராடி. சார், நேற்றைக்கு நீங்க பேசின அந்த கூட்டத்துல அதிமுக பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது அப்படின்றது, பிஜேபி எந்த இடத்துக்கு போகுதோ அதுபோல அதிமுக பஸ்வம் ஆகிடும், 2026 தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும்? உண்மைதானே. நேத்து என்ன ஆச்சு? நிதிஷ்குமார் நவம்பர்லயே நான் எழுதினேன், சொன்னேன், நிதிஷ்குமார் நீண்ட நாட்களுக்கு முதலமைச்சராக இருக்க மாட்டார். அந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிதிஷ்குமார் கட்சியை விட, ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாரதிய ஜனதா கட்சி சில இடங்கள்ல 4 இடம், 89, 85, அதாவது ஏதோ சில இடங்கள்ல அன்னைக்கே சொன்ன நிதிஷ்குமாரை முழுங்கிடுவாங்க, நிதிஷ்குமார் சுவாகா ஆயிடுவார்னு சொன்னேன். அதானே நடந்திருக்கு. இப்ப ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கோடு உறவாடினாங்க. இப்ப நவீன் பட்நாயக் கட்சியே அழித்து விட்டு அவர்கள் தனி ஆட்சியில இருக்கு.
அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்ந்தால் அதிமுக காணாம போகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, என்ன முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் அவங்க முன் வந்திருக்கிறாங்க. எங்க ஆட்சிக்கு கடந்த காலத்துல உறுதுணையா இருந்தாங்க. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதிமுக தனி பெரும்பான்மை பெறும். ஏன் பிஜேபியை காட்டி நீங்க பயமுறுத்துறீங்கன்ற? பிஜேபி இல்லாம நிக்கட்டோமே, யார் வேண்டாங்கிற? தமிழ்நாட்டுல மற்ற பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அத்தனை கட்சிகளையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வரட்டுமே, வேண்டாம் சொல்லலையே. எம்ஜிஆர் அப்படி செஞ்சாரு, செல்வி ஜெயலலிதா செஞ்சாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்துக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியின் மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரு தேர்தல் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சியின் இந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒவ்வொரு மசூதியிலும் சிவலிங்கம் இருக்கான்னு தேடி பார்க்கிறத ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்லட்டும். எந்த ஒற்றுமையின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சியாக சேர்த்திருக்கிறாரு? ஒற்றுமை இருக்கணும் இல்ல, வேற்றுமை ஒன்று ரெண்டு இருக்கலாம். இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில எல்லா கட்சிகளும் எல்லா கொள்கைகளையும் ஒன்றுபடுகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நிறைய ஒற்றுமை இருக்கு, முக்கிய விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. சில வேற்றுமைகள் இருக்கலாம். நீங்க அடிப்படை கொள்கைகள், முக்கிய கொள்கைகள், மூல கொள்கைகள் அல்ல. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா? நான் சேருங்க. நான் கேட்டேன், நான் ஒரு 10-12 பொருள்களை சொல்ல முடியும். 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கான்னு சொல்லுங்க. மேடையில ஏறி சொல்லட்டும். நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறோம், இந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்கிறோம், பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லட்டும். கொள்கை வேற வேறதான், தேர்தலுக்காக சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே திமுக ஆட்சியை அகற்றணும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால நாங்க யாரை வேணும்னாலும் சேருவோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு தப்பி தவறி வந்துட்டீங்கன்னா இந்தி மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வீர்களா? நீட் தேர்வை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வரப்போகுது. இந்த வருஷம் வராட்டியும் கண்டிப்பாக 2029க்குள்ள வந்துடும். அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வந்தா 2026ல நடக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அந்த தமிழ்நாடு சட்டமன்றம் 2029க்கு தேர்தல் வரும்போது கலைக்கப்படும். மறந்துடாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஓட்டு போடுறதாக மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டம் அமலுக்கு வந்தால் 29ல கலைக்கப்படும். அதானே சட்டத்துல வரைவு. அதைத்தானே இந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் சௌத்ரி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் கமிட்டியில சாட்சிக்கு கூப்பிடுறாங்க என்று சொன்னார். 2 தடவை சொன்னார், உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாரு. கூப்பிடவே இல்லை இது வரைக்கும். பழைய நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள்னு நிறைய பேர் அது அவங்க சார்ந்த கருத்து அந்த ஆதரவு தர்ற நீதிபதிகளை தானே கூப்பிடுறாங்க. நான் ஒரு பட்டியல் தர்றேன், அவங்கள கூப்பிடுங்க. 100 நாளுக்கு முன்னாடி முதலமைச்சராக பீகார்ல அவர் பொறுப்பேற்றார். அப்பவும் அவருடைய உடல்நல குறை திரு நிதிஷ்குமார் அவருடைய உடல்நலம் எல்லாம் இல்ல. இப்ப மத்திய அமைச்சரா ஆனார்னா உடல் நலம்னா சொல்றாங்க. மத்திய அமைச்சரா ஆவாங்கன்னு சொல்றாங்க டெல்லியில. எனக்கு தெரியாது. உடல் நலம் எல்லாம் கிடையாது. அதான் உடன்பாடு. உன்னை விட நான் கூட சீட்டு வந்துச்சுன்னா 100 நாள் இரு, 100 நாள் வேலை திட்டம். வேலை திட்டம் சார். 100 நாள் வேலை திட்டம் முடிஞ்சு போச்சு. 100 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க ராஜினாமா பண்ணி
அதிமுக ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில் இருக்கு. நாங்க எங்களுக்கு அவருடைய ஆதரவு, மோடி அவர்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. நீங்க வந்து பிஜேபி யாரோடு சேருகிறதோ அவங்க வந்து பஸ்பம் ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க. அப்படிதான் காலப்போக்கில் அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளிலெல்லாம் முழுங்கிடுவாங்க. இதே அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேணும், சந்திரபாபு நாயுடுக்கும் வேணும். கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கு? ஒரிசால என்ன நடந்துச்சு? பல மாநிலங்கள்ல பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு? அகாலி தளமே இப்ப சுவடே கிடையாது. அதனால இப்ப மகாராஷ்டிரால என்ன நடக்குது? முதலமைச்சரா இருந்தவரை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராகி இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு துணை முதலமைச்சரா இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஆக்டோபஸ் மாதிரி. அதுக்கு பல கால்கள் இருக்கின்றன. அதை விரிச்சுக்கிட்டே போகும். ஆக்டோபஸ்ங்கிறது தவறான வார்த்தை இல்லை, தவறான அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அது பல கால்கள் உள்ள ஒரு ஊர்ந்து சொல்லக்கூடிய பிறப்பு. அது எல்லா திசையிலையும் விரிக்கும். அப்படி வரும்போது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் முழுங்கிரும். அதிமுக பெரிய கட்சி, அதை பார்த்து அது முழுங்க முடியாதுன்னு நம்புறாங்க. ஆனா பெரிய கட்சியாக தொடர்ந்து இருந்தா தானே. இப்ப அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்த பலத்திலேயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல இருக்கு? இல்லையே. ஒரு காலத்துல அவரு 140, 135, 140 இடங்கள் வந்தாரு. போன தடவை 66 தானே வந்துச்சு. இந்த தடவை 66 குறைஞ்சிருச்சுன்னா, குறையுமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. குறைஞ்சிருச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி கால் எடுத்து வைச்சிருச்சுன்னா, கால் பதிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை கரைக்க ஆரம்பிப்பாங்க. அது கரைந்தால் தானே இவங்க வளர முடியும். இந்த தேர்தலுடைய முதன்மையான விஷயமா என்ன சார் இருக்கும்? தமிழ்நாட்டு தேர்தலுடைய தலையாய கேள்வியாக என்ன இருக்கும்? தலையாய பிரச்சனையாக தலையான கேள்வி, என்னை பொறுத்த வரைக்கும் தலையான கேள்வி, மத்திய அரசு தடைகளை மீறி தமிழ்நாட்டில் சுயமரியாதையுடன் சுயாட்சியுடன் ஒரு ஆட்சி நடத்தி தமிழ்நாடை தொடர்ந்து இதே வேகத்துல வளர்க்க முடியுமா என்பதுதான். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அரசு அமைந்திருந்தால், அமையாதுன்னு நான் நம்புறேன், அமைந்தால் மாசம் 3 தடவை முதலமைச்சர் அவர்கள், அந்த அதிமுக முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில தான் முகாமிடணும். அவர்கள் தான் நடத்துவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர்கள் அதிகாரிகள் மூலமா, ஆளுநர் மூலமாக, சில அமைச்சர்கள் மூலமாக எப்படி நடத்தணும் அப்படின்னு அரசு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து டெல்லி கண்ட்ரோலுக்கு போயிடும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையெல்லாம் நீங்க கற்பனையில பார்க்கலாம். உள்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் சொல்றபடிதான் அரசு நடக்கும். எல்லா திட்டங்களுக்கும், எல்லா கொள்கைகளுக்கும் அங்க தொலைபேசி மூலமாக கேட்டுத்தான் பண்ண முடியும். சுதந்திரமாக ஒரு அரசு நடக்காது. சுதந்திரமாக அரசு நடக்கணும்னா சுயமரியாதை, சுயாட்சியுடன் ஒரு சுதந்திரமாக ஒரு அரசு நடக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இருந்தா அதான் மத்திய அரசு. அதுதான் அதனுடைய உடும்பு பிடியில தான் தமிழ்நாடு அரசு இருக்கும். தலைமைச் செயலாளர், தலைமை காவல்துறை அதிகாரி அவரிடம் அவங்கள கேட்டுத்தான் உத்தரவு செயல்படுத்த முடியும். டெல்லியோடைய உத்தரவுக்கு இவங்க போயிடுவாங்கன்றீங்க? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்களெல்லாம் அகில இந்திய சர்வீஸ் அதிகாரிகள் இல்லை, IAS, IPS.
நீங்க கல்கத்தால என்ன நடந்துச்சு, மேற்கு வங்காளத்துல திடீரென்று தலைமைச் செயலாளரை டெல்லிக்கு மாத்துறாங்க. தலைமைச் செயலாளரை முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல், சம்மதம் இல்லாமல் டெல்லிக்கு வர சொல்றாங்க. நாளையே டெல்லியில பணி ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் கோர்ட்டுக்கு போறாரு, அது வேற. இப்படியான தலைமைச் செயலாளர், தலைமை காவல் அதிகாரி இந்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கிற முதலமைச்சரை பார்ப்பாரா, இல்ல மத்தியில IAS IPS நிர்வாகத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அதிகாரியை பார்ப்பாரா? இதெல்லாம் ரொம்ப விபரீதம். எனக்கு தெரியும். நான் பணியாளர் துறை அமைச்சராக 4 ஆண்டுகள் இருந்திருக்கேன். IAS IPS எல்லாம் என் கட்டுப்பாடுவான். இவர்கள் கட்டுப்பாடுங்கிறது வேற. இப்ப கவர்னரையே சரி, ஒரு தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடைந்தது, சரண் சிங்கும் செஞ்சாரு, இந்திரா காந்தியும் செஞ்சாங்க. இப்ப ஒன்றும் தேர்தல் நடக்கலையே, எதுக்கு கவர்னரை கலைக்கிறாங்க? அது ஆளுநர் பதவி, அது ஒன்றும் தாசில்தார் பதவி அல்ல. ஸோ இந்த தேர்தலுடைய முதன்மையான கேள்வி, தமிழ்நாட்டை தமிழர் ஒருவர் சுயமரியாதையோட நின்று தமிழ்நாட்டை ஆளணுமா, தமிழர்களுக்கு என்ன செய்யணும்? தமிழர்கள் விரும்பிய கொள்கைகளை அமலாக்கக்கூடிய, தமிழர்கள் தேவையை அறிந்து செயலாக்கக்கூடிய சுயமரியாதை அரசு தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டும். இதுல திரு ஸ்டாலின் எங்க நிற்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி எங்க நிற்கிறார்? ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக நிற்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி, தமிழர்களுடைய ஆட்சி, தமிழ்நாடு நலன் காக்கக்கூடிய ஆட்சி நடத்த வேண்டும், சுயமரியாதையோடு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும், அதற்காக எந்த அளவுக்கு தாழ்ந்து போகணுமோ, பணிந்து போகணுமோ பணிந்து போகலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரம், பணம், நெளிவு சுழிவெல்லாம் கிடைச்சா போதும், எப்படியாவது தேர்தலில் வென்று முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொல்கிறார். முதலமைச்சராக ஆன பிறகு, பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு முதலமைச்சராக ஆன பிறகு எப்படி பாரதிய ஜனதா கட்சியை அணுகுவார் என்பது தெளிவே கிடையாது. மத்திய அரசு, மாநில அரசு என்பது சுயாட்சி பெற்ற அரசுகள். கூட்டாட்சி தான், சமஷ்டி முறைதான், சுயாட்சி பெற்ற அரசுகள். நாடாளுமன்றத்துக்கு எப்படி சுயாட்சி இருக்கிறதோ, இறைமை தமிழ்நாடுக்கும், தமிழ்நாடு சட்டசபைக்கும் சுயாட்சி இருக்கு. ஆனா தமிழ்நாடு சட்டசபை ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்துல என்ன சட்டம் நிறைவேற்றாங்க அதை அனுசரித்து தான் சட்டம் நிறைவேற்றணும்னா, எதுக்காக பொதுப்பட்டியல், எதுக்காக 2வது பட்டியல், எதற்காக சட்டமன்றத்துக்கு சில தனி அதிகாரங்கள். அதனால இந்த பேலன்ஸே மாறிடும். பாரதிய ஜனதா கட்சி அங்க, இங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள அரசுன்னா அது டபுள் இன்ஜின் அரசு அல்ல, அடிமை அரசு, அடிபணிந்து போகிற அரசு. அடிமை அரசா சுயமரியாதை அரசான்றதுதான் நீங்க அடிமைன்னு சொல்ல வேண்டாம், அடிபணிந்து போகிற அரசா சுயமரியாதை அரசா, சுயமரியாதையோடு இருக்கிற அரசா, அதான் கேள்வி. நன்றி. அந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் சார். சரி, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.